ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து என் பிரச்சனை இதுதான்ப்பா, என் கண்ணீர் இதுதான்ப்பா, என் வேதனை இதுதான், என் உபத்திரவம் இதுதான், என் வியாகுலம் இதுதான், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. விசுவாசத்தோடு என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, நீங்க அப்படி ஜெபம் பண்ணி கேட்டீங்கன்னா அவைகள் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். சில நேரம் நீங்க நினைக்கிறீங்க, நான் தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்றதை யாருமே பார்க்கல அப்படின்னு. யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, ஜெபத்தை கேட்கிறவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க ஜெபங்களில் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. அத்தனை ஜெபங்களும் அத்தனை உபவாசங்களும் தேவ சமூகத்திலிருந்து பதிலாய் இறங்கி வரும். ஒவ்வொரு முறை நீங்க ஜெபம் பண்ணும் போதும் உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு காலத்தை குறிக்கிறார். He fixes an appointed time. உடனே பதில் அனுப்ப மாட்டாரு. நீங்க கேட்ட விண்ணப்பத்திற்கு எப்ப பதில் கொடுக்கணும், என்ன பதில் கொடுக்கணும்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றாரு. அதனாலதான் ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவரே.